செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயான மனித புதைகுழி வழக்கு திறந்த நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டு அகழ்வு பணிகள் ஆரம்பிப்பது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது. நல்லூர் பிரதேச சபைக்கு குறித்த பகுதிகளை வாரத்தில் 2 முறை சட்ட வைத்திய அதிகாரியின் கண்காணிப்பில் துப்புரவு செய்யும்படி கட்டளையிடப்பட்டது. ஏற்கனவே இந்த கட்டளையிடப்பட்டிருந்ததோடு இது தொடர்ச்சியாக சட்ட வைத்திய அதிகாரியின் கண்காணிப்பின் கீழ் செய்யும்படி கூறப்பட்டதுடன் தித்வா புயலாலையும் அதுக்கு பிறகு ஏற்பட்ட இயற்கை பேரினர்த்தங்களாலேயும் இங்கே உள்ளுக்கு தற்காலிகமாக கட்டப்பட்டிருந்த கட்டுமான அமைப்புகள் அனைத்தையும் அகற்றி முறையான விதத்தில் கட்டிடங்களை அமைக்குமாறு கட்டளையிடப்பட்டதுடன் நல்லூர் பிரதேச செயலாளருக்கு அகழ்வு பணிகளுக்கு தேவையான தளபாடங்களை கடந்த தவணைகளில் வழங்கியது போலவே இந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுதும் அந்த ஒழுங்கமைப்புகளை செய்யும்படி நீதிமன்றம் கட்டளையிட்டதுடன் குறித்த களத்தை தரிசிப்பதற்கான கட்டளை அமைக்கப்பட்டு குறித்த தளமானது மாலை வேளையில் தரிசிக்கப்பட்டதுடன் நீரினுடைய அளவு மேற்பார்வையிடப்பட்டு குறித்த நீரை வெளியகற்றுகின்ற நடைமுறை மார்ச் மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் என்று நீதிமன்றம் அறிவித்ததுடன் அகழ்வு பணிகளுக்கான தற்போதைய திகதியாக ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திகதியிடப்பட்டுள்ளது. அகழ்வு பணிகள் தொடர்பான ஆயத்தக்கட்ட நடவடிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடலுக்கு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வழக்கு திறந்த நீதிமன்றத்தில் அழைக்கப்படும். பாதீடு ஒதுக்கீடு சம்பந்தமாகவும் அது தொடர்பான அனுமதி தொடர்பாகவும் காணாமல் போன அலுவலகம் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி அவர்களை பின்தொடர்ந்து கண்காணிப்பு செய்து அது தொடர்பாக நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடுமாறு சொல்லப்பட்டது.